மேஷராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 9வது மாதம் மார்கழி மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் மார்கழி மாதம். தனுசுங்கிறது குருவுடைய வீடு. குருவுக்கு இன்னொரு வீடு இருக்குது, மீன ராசியும். ஆனாலும் தனுசுல தான் குரு மூலத்திரிகோணம் அடைவார். மூலத்திரிகோணம் அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுகிறது. குரு தான் தெய்வம். அதாவது குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. காலச்சக்கரத்துக்கே இந்த தனுசு அப்படிங்கிறது 9வது ராசி. காலச்சக்கரத்துக்கே குருவையும் தெய்வத்தையும் சொல்லக்கூடிய இடம். ஆக தெய்வ அருள் நிறைந்தது இந்த தனுசு, அதாவது மார்கழி மாதம். தெய்வ அருள் நிறைந்த இது. அதுவும் மட்டுமல்லாமல் இந்த மாதத்தோடு தட்சணாயனம் முடிவடைகிறது. அதாவது தேவர்களுடைய இரவு பொழுது காலம்னு சொல்லுவோம் இல்லையா, ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரை இந்த மாதத்தோட தட்சணாயனம் முடிவடைகிறது. அடுத்தது உத்தராயணம் ஸ்டார்ட் ஆகிடும் தை மாதத்துலேருந்து. ஆக இந்த மாதம் என்பது விடியற் காலை பொழுது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி 4 to 6 பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி காலம் இந்த மார்கழி மாதம். அப்போ இது தெய்வ அருள் நிறைந்த மாதம். நம்ம வழிபாடு விடியற் காலை அதிகாலை வழிபாடு செய்யும் பொழுது தெய்வத்துடைய அருள் கிடைப்பதற்கான எளிமையான மாதம். அதனால தான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதிகாலையில் பார்த்திங்கன்னா திருப்பாவையெல்லாம் பாடுவாங்க. பாடும்பொழுது திருமணம் கைகூடும், நினைத்த காரியங்கள்லாம் நடக்கும். ஆக அவரவர் தெய்வத்தை இந்த மாதம் அதிகாலையிலே வழிபாடு செய்யும்போது அவருடைய அருள் எளிதாக கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். ஆக இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த மார்கழி மாதம், தெய்வ அருள் நிரம்பிய மாதம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதி, மார்கழி மாதம் 15ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி. அதாவது அன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் 26ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. அதாவது அன்றைய தினம் பெருமாள் கோயில் உள்ள பரமபத வாசலை கடப்பவர்களுக்கு வாழ்க்கையே சொர்க்கமாகும். அதாவது இறந்த பிறந்துக்கு சொர்க்கம்ங்கிறத விட வாழ்க்கையே சொர்க்கமாகும். அப்படிப்பட்ட அந்த பெருமாள் கோயிலே பரமபத வாசல், சொர்க்க வாசல் திறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கடப்பது சிறப்பான ஒரு வாழ்க்கையே சொர்க்கமாக்கக்கூடிய நல்ல அமைப்பாகும். அடுத்ததாக இந்த மாதம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம். அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்திலே மேச ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய், உங்கள் ராசிக்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி செவ்வாய் தான். அப்போ உங்கள் ராசிக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். ஆனால் நீச்சமாகி சஞ்சரிக்கிறார். நீச்சமானாலும் வக்ரமாகி சஞ்சரிக்கிறார். பொதுவாக உச்சமாயின கிரகம் வக்ரமான நீச்ச பலனை செய்யும். நீச்சமான கிரகம் வக்ரமானார் அப்படின்னா அது உச்ச பலனை செய்யும், வலுவான பலனை செய்யும், நல்ல பலன்களை செய்யும். அப்போ உங்கள் ராசிநாதன் வலுவடைகிறார். நீச்சமானாலும் வக்கரகதியிலே நல்ல பலன்களை தர இருக்கிறார். ஆனாலும் 8ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் இல்லையா. அப்போ வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருடைய ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். மேஷராசிக்கார் உங்கள் ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கார் இல்லையா, அப்போ முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி வாக்கு, தனம், குடும்பஸ்தானம், வருமான ஸ்தானம். 7ஆம் இடத்து அதிபதி கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், வாடிக்கையாளர்கள், இந்த சமூகத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ 2க்கும் 7க்கு உடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு, வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதியிலிருந்து 11ஆம் இடத்திலே 11ஆம் இடத்து அதிபதி சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். அப்போ 2க்கும் 7க்கு உடையவர் 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். இது ஒரு ராஜயோகம், மகாலட்சுமி யோகம்னு சொல்லலாம். சுக்கிரனோட அதிதேவதை மகாலட்சுமி. அவர் தான் தனத்துக்கு அதிபதியாக இருக்கார். அப்போ அவர் 11ல் சஞ்சரிக்கிறாரு. அப்போ நினைத்த 11ஆம் இடங்கிறது என்ன, அதாவது லாபஸ்தானம், நினைத்த காரியங்கள், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதில் நடக்கக்கூடிய இடம். மூத்த சகோதர ஸ்தானம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். ஆக வருமானம் உயரக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி, குடும்பத்திலே மகிழ்ச்சி, குடும்பம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு. அதே போல் கேட்ட இடத்துல பணம், உங்களுடைய பணம்லாம் எங்கேயாவது லாக்காக இருந்ததுன்னா உடனே வந்து சேரக்கூடிய அமைப்பு. எதிர்பாராத தனவரவு, இந்த பணம் நமக்கு வரும்னு நினைக்கவே இல்லை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி எதிர்பாராத தனவரவு வரக்கூடிய அமைப்பு.
நண்பர்கள் மூலமாக ஆதாயங்கள் அனுகூலங்கள், வாழ்க்கை துணை மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள், வாடிக்கையாளர்கள் மிக அதிக அளவில் பெருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்திலே தனக்கு புகழ் அந்தஸ்து எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு. மிக அற்புதமான மகாலட்சுமி யோகமாக சுக்கிரன் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3க்கும் 6க்கும் உடையவர். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். தகவல் தொடர்பு ஸ்தானம். அதே போல் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம். இந்த 6ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன். புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவாக 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் இல்லையா? 3ஆம் இடத்து அதிபதி 8ல் சஞ்சரிக்கிறார். எத்தனாம் தேதி வரை அப்படின்னா 20ஆம் தேதி வரை. அப்போ புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்கணும், புதிய கையெழுத்து விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இளைய சகோதர வழி ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சின்ன பிரயாணங்கள் கண்டிப்பாக வாகனங்களிலே கவனமாக இருக்க வேண்டும், பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அப்படின்னா புதிய முயற்சிகள் ஒரு தடைக்கு பிறகு அப்புறம் நடக்கும். எடுத்த உடனே நடக்காது, ஒரு தடை ஏற்பட்டு அப்புறம் உடனே நடக்கும். அந்த மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்தம், கையெழுத்து இதெல்லாம் 3ஆம் இடத்து அதிபதி புதன் தான் அவருக்கு அதுக்கும் அதிபதி. அப்போ அவர் போய் 8ல் மறைகிறாருன்னா அந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் இடத்து அதிபதி அவர் தான். 6ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்காருன்னா விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம், அது சிறப்பான நிலை. ஆனாலும் 20ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம், 9ஆம் இடம் என்பது உயர்கல்வி ஸ்தானம். ஆக 9ஆம் இடத்திலே சஞ்சரிப்பார். இது ஒரு சிறப்பான நிலை. 3ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார்னா எடுத்த காரியம் உடனடியாக நடக்கும். எடுத்த முயற்சியில் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி 3ஆம் இடம். அவர் போய் 9ல் சஞ்சரிக்கிறார்னா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி உடனடியாக நடக்கக்கூடிய அமைப்பு. இளைய சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் 20ஆம் தேதிக்கு பிறகு புதிய ஒப்பந்தம், கையெழுத்து இதன் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள், ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பு. அது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்து அதிபதி 9ல் சஞ்சரிக்கிறார்னா தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை. ஏன்னா ஏற்கனவே சூரியன் அங்கே இருப்பார். அதனால தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி அனுகூலமான பலன்களை புதனும் தருகிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி, 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் இடம் என்பது தந்தையின் தந்தை. 5ஆம் இடம் என்பது புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இது எல்லாமே 5ஆம் இடம் தான். இந்த 5ஆம் இடத்து அதிபதி போய் 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 9ஆம் இடம் 5ம் 9ம் மிஞ்சும் பொருள் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே திரிகோணஸ்தானம். 5ஆம் இடத்து அதிபதி போய் இந்த மாதம் ஃபுல்லாக 9ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார். அப்போ அது 20ஆம் தேதிக்கு பிறகு புதனோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். ஆக அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். அதான் ஏற்கனவே சொன்ன 2ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கார். அப்போ அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதாவது எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், இது மாதிரியான திடீர் அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது. 5ஆம் இடத்து அதிபதி 9ல் தந்தை வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள், தொலைதூர பயணத்தால் அனுகூலம் ஆதாயம். அதே போல் பார்த்தீங்கன்னா உயர்கல்வியால் அனுகூலம், பாஸ்போர்ட், வெளிநாடு சம்பந்தமான முயற்சி எடுப்பவர்களுக்கு உடனடியாக எல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா பாக்கியம், அதாவது ஒரு அதிர்ஷ்டம் இந்த மாதம் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆக மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் அனைத்து கிரகங்களுமே அனுகூலமான பலன்களை தருகிறார். உங்கள் ராசிநாதன் வக்கரமாக இருப்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது இந்த மாதம் மேலும் அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.